தள்ளி வைக்கக்கூடிய வேலையை, ஒதுக்கி வைக்கக்கூடிய வேலையை, தமிழர்கள் அழிவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசை அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கிறது. ஆக தோழர்களே, பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டம், பாலஸ்தீன இனப்படுகொலைக்கான நியாயத்திற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம், இஸ்ரேலை வீழ்த்துகிறதற்காக நாம் நடத்துகின்ற போராட்டம், அமெரிக்காவை ஒழித்து கட்டுவதற்காக நடத்துகின்ற போராட்டம் என்பது உலகளாவிய அளவில் நம்மை போன்ற சாமானிய மக்களின் விடுதலைக்கான போராட்டத்தினுடைய முதுகெலும்பு என்பதை உணர்ந்து இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன மக்களுக்கான நமது ஆதரவை தெரிவிப்போம். நன்றி. அடுத்ததாக இந்த அமைப்பினுடைய கௌரவ தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய தலைவர் ஏ கோபண்ணா அவர்கள். பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் யூத மதவெறி பிடித்த இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன மக்கள் மீதான இராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த கோரியும் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வலியுறுத்தியும் அணு ஆயுதங்களையும் பேரழிவு ஆயுதங்களையும் பூவுலகிலிருந்து முழுமையாக ஒழித்திட வலியுறுத்தியும் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் இப்சோ சார்பாக இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்திலே, இந்த கண்டன கூட்டத்திலே பங்கேற்பதிலே நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை நண்பர்களே, கடந்த சில நாட்களாக 1948 இருந்து ஐநா அந்த பகுதியை, பாலஸ்தீன பகுதி, ஜெருசலேம், இஸ்ரேல் என்று பிரித்து இன்றைக்கு அங்கே அந்த காலகட்டத்திலிருந்தே தொடர்ந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை உருவெடுத்து வருகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தொடக்க காலத்திலிருந்து பண்டித நேரு அவர்கள் அயல்நாட்டு கொள்கையை வகுத்து, இன்றைக்கு அணிசேரா கொள்கையை வகுத்து அன்றைக்கு வெளிநாட்டு கொள்கையை உருவாக்கினார். அந்த கொள்கையின்படி பாலஸ்தீன மக்களுக்காக பண்டித நேரு அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் ஆக அந்த காலகட்டங்களிலே இருந்த அனைத்து பிரதமர் பாலஸ்தீன மக்களுக்கும் அந்த நாட்டினுடைய தலைவராக இருந்த யாசர் அரஃபத்துக்கும் நாம் எந்த அளவுக்கு ஆதரவாக இருந்தோம், எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்பதை நாம் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற மோடி அரசுக்கு என்ன அயல்நாட்டு கொள்கை என்று எனக்கு தெரியாது. கடந்த காலங்களிலே இந்தியாவின் அயல்நாட்டு கொள்கை உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அணிசேரா நாடுகளினுடைய மிகப்பெரிய தலைவராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார்கள், இந்திரா காந்தி இருந்தார்கள், ராஜீவ் காந்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உலகத்திலே எந்த நாடாவது பாதிக்கப்படுமையானால் அதற்காக குரல் கொடுக்கிற பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக இந்தியா ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவோ இஸ்ரேல் நாடு நடத்துகிற பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராகவோ அங்கே கிட்டத்தட்ட 38,000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குழந்தைகள், சிறுவர்கள், மருத்துவமனைகள், தேவாலயங்கள் என்று அனைத்து தாக்குதலுக்கு இரையாகி இன்றைக்கு அந்த பிரச்சனை என்பது உலக நாடுகள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஐநா சபையிலே கூட பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் வருகிற போது 198 நாடுகளிலே 148 நாடுகள் அந்த வரைவு தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியிலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவு உருவாகி இருக்கிறது. அந்த ஆதரவு என்பது இன்றைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலக நாடுகள் மத்தியிலே, ஏன் அமெரிக்காவிலே கூட மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக உலக நாடுகளின் கருத்து என்பது இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. ஒரு காலத்திலே இந்தியாவிலே ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது மிக வலிமையாக இருந்த அதே சூழலில் இன்றைக்கு இந்த அமைப்பு, இப்சோ அமைப்பு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நாம் இருப்பதையும், இஸ்ரேலினுடைய பயங்கரவாத தாக்குதல், இனவெறி பிடித்த அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அதிபராக இருக்கிற நெதன்யாகு அவர்களோடு பிரதமர் மோடி கொண்டிருக்கிற நல்லுறவு, அதன் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆதரவாக, அரசுக்கு ஆதரவாக இருக்கிற போக்கையும் கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே வருகிற காலங்களிலே நிச்சயமாக சொல்லுகிறேன், உலக நாடுகளின் ஆதரவோடு பாலஸ்தீன மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.